Welcome to NMAX Well Muthukani. In the video, we fractions and decimals. Question number 2. Find the reciprocal of each of the following fractions. Classify them as proper fraction, improper fraction and whole number. கீழே கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரெசிப்ரோக்கலை ஆர்ன்னு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ரெசிப்ரோக்கல்னு தான் எழுதணும், ஃபுல் வேர்டையே எழுதணும். ஸோ ரெசிப்ரோக்கல்னால் என்ன? தலைகீழ மாற்றுங்கன்னு அர்த்தம். நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் மாற்றணும். இப்போ இது என்ன ஃப்ராக்ஷன்? மேலே இருக்கிறது பெருசாக இருக்குது. ஸோ அப்போ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ நான் இந்த இடத்துல மட்டும் தான் ஃபுல் நேம் எழுதுகிறேன். அடுத்ததெல்லாம் ஐஎஃப் பிஎஃப்னு போட்டுருவேன். சரிங்களா? இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? ரெசிப்ரோக்கல் வந்து 8/5 வந்துடும். அது என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்? நியூமரேட்டர் தான் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட், இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் ஆர்பி ரெசிப்ரோக்கல். சரிங்களா? 7/9 தலைகீழ மாற்றிடணும். இப்போ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் சின்னதாக இருக்குது, கரெக்டான ஃப்ராக்ஷன் இது. ஸோ இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் 5/6. இது என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்? நியூமரேட்டர் சின்னதாக இருக்குது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ 12/7. 12/7ஓட ரெசிப்ரோக்கல் 7/12. அப்போ இது என்ன ஃப்ராக்ஷன்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். 1/8 இதோட ரெசிப்ரோக்கல் 8/1. கீழே டினாமினேட்டர் 1 இருந்தால் அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக 8ன்னு எழுதிடலாம். அப்போ இது என்ன நம்பர்? ஒரு ஹோல் நம்பர். டபிள்யூ போட்டாலே, கேபிட்டல் டபிள்யூன்னு போட்டாலே அது ஹோல் நம்பர் தான். ஸோ இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்னது? 11/1. கீழே டினாமினேட்டரில் 1 இருந்தால் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ இது என்ன நம்பர் ஆகிடும்? 11ன்னு ஆகிடும், ஹோல் நம்பருன்னு எழுதிடலாம்.